குரோம்பேட்டை அருகே கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட தகராறு கடைசியில் கைகலப்பில் முடிந்த காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குரோம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சுருளிசுவாமி பரமேஸ்வரி தம்பதியின் மகன் 34 வயதான ராஜ் பிரேம்நாத். இவர் சென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மோனிகா பிரீத்தி என்ற பெண்ணை கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டு குரோம்பேட்டை பகுதியில் உள்ள வீட்டில் கீழ்த்தளத்தில் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு 2 குழந்தைகளும் உள்ளனர். கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி சிறு சிறு பிரச்சனைகள் வருவதும் பின்பு சமாதானம் ஆவதும் தொடர்ந்து நடைபெற்று வந்துள்ளது. கடந்த 4 மாதத்திற்கு முன்பு மோனிகா பிரீத்தி வீட்டின் அருகாமையில் உள்ள ஒரு பிரபல உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்று உடற்பயிற்சியில் ஈடுபட்டு வரும்போது அங்கு ஒரு ஆண் நண்பருடன் பழக்கம் ஏற்பட்டு அவனுடன் சேர்ந்து புதிதாக அழகு நிலையம் வைக்க தனது கணவரிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. கணவருக்கு அது பிடிக்காத நிலையில், நீ அவனுடன் பழகுவது எனக்கு பிடிக்கவில்லை, பணம் தர முடியாது, அழகு நிலையம் வைக்க விடமாட்டேன் என தொடர்ந்து தெரிவித்துள்ளார். இதனால் இருவருக்கும் மீண்டும் தகராறு ஏற்பட்ட நிலையில் கடந்த 26ஆம் தேதி வீட்டில் எலக்ட்ரிக்கல் சம்பந்தமாக வேலை நடந்து கொண்டிருந்த போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. அப்பொழுது மோனிகா பிரீத்தி தன்னை பழிவாங்க வீட்டில் மின்சாரத்தை துண்டிப்பதாக கூறி தனது மாமனார் மாமியாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதில் ஆத்திரமடைந்த மருமகள் அவர்களது அண்ணன்களுக்கு தொலைபேசி மூலம் தன்னை கொடுமைப்படுத்துவதாக தெரிவித்ததன் பேரில் அங்கு வந்த அவர்களது சகோதரர்கள் ஏன் தங்கையை சித்திரவதை செய்கிறீர்கள் என வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றவே கடைசியில் அடிதடியில் முடிந்துள்ளது. வெளியே நின்று கொண்டு தரக்குறைவாக பேசியதோடு இரு தரப்பினரும் பாத்திரங்களை தூக்கி வீசி தாக்கிக் கொண்டுள்ளனர். ஒரு கட்டத்தில் பெண் வீட்டார் காரில் புறப்பட சென்றபோது மாப்பிள்ளை வீட்டார் காரை மடக்கி கையில் கிடைத்த பாத்திரங்கள், கட்டை, கற்களை கொண்டு காரை செல்ல விடாமல் தடுக்க முயற்சி செய்தனர். இது சம்பந்தமாக குரோம்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெண் வீட்டைச் சேர்ந்த அண்ணன்கள் விக்ரம்குமார், வசந்த்குமார் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.